யார் இந்த பொண்ணு? இப்பதாம்மா நான் காப்பாத்தின பொண்ணு. இந்த ஊரே தெய்வமா மதிக்கிற துர்கா. உண்மையை சொல்லுங்க பாஸ், பார்க்க அழகா இருக்கான்னு தானே காப்பாத்தினீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஆண்டி வணக்கம் ஆண்டி. இந்த ஊர்ல என்ன எல்லாரும் தெய்வ குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் இவளோட தங்கச்சி. ஓ ஆண்டி இந்தாங்க ஆண்டி, இத கையில வச்சுக்கோங்க. குறி கேட்கும்போது கொடுக்கணும். வள்ளி, நான் உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. பரவாயில்ல, நான் அவருக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணு. இந்தாங்க போடுங்க ஆண்டி. ஏய் வள்ளி, இந்த கொடுங்க மேடம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. இத வரேம்மா. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா அங்க என்ன தொண அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க? அவ்வளவு என்ன அவசரம்? இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா, இங்கே இரு. அங்க ஒண்ணும் போக தேவையில்லை. நீங்க நினைச்சது எல்லாம் அப்படியே நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. சார், இப்போ நீங்க போய் கொடுங்க சார். இந்தாங்க. போங்க சார். போன ஜென்மத்துல நீ ஏன் எனக்காகவே வாழ்ந்த? இந்த ஜென்மத்துல நான் எதுக்கு உன்னை பார்க்கணும்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம யாரு? நீங்க எதிர்பார்க்கிற கேள்விக்கு இங்க பதில் கிடையாது. இவர் இந்த ஊர்ல இருந்தா இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்னது? ஏன் புள்ள உயிருக்கு ஆபத்தா? ஆமா, அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்குள்ள இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க. அது எப்படி உயிருக்கு ஆபத்துன்னு இவ்வளவு உறுதியா சொல்ற? இந்த இடத்துல இருந்தா இவரோட உயிருக்கு ஆபத்து வரும்னு இவரோட கட்டத்துல இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், இப்பவே கூப்பிட்டு கிளம்புங்க. ஆத்தா, சாமிக்கு காப்பு கட்டியிருக்கு. திருவிழா முடியறதுக்குள்ள கிளம்புனா ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடாதா ஆத்தா? பயப்படாதீங்க, உயிர் ரட்சை கட்டி விடுறேன். சேகர் என்ன பண்றாங்க? மேடம், இந்த உயிர் ரட்சங்கிறது ரொம்ப விசேஷமானது. அவ்வளோ சீக்கிரம் யார் கையிலையுமே கட்ட மாட்டாங்க. அவ்வளோ சக்தியானது மேடம். அதை மட்டும் கட்டிட்டீங்கன்னா யமனால கூட பக்கத்தில் நெருங்க முடியாது.
ஏன் அமராவதி தாமதம்? நீ இப்படி தாமதமாக வந்ததும் இல்லை. முகம் ஏன் சோர்வாக இருக்கிறது? யாரேனும் ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசி. வரும் வழியில் எங்கள் மலைவாழின கோடாங்கியை நான் பார்த்து வந்தேன். அப்படியா? அவர் என்ன கூறினார்? நம் காதல் கைகூடும் என்றாரா? என்ன அமராவதி, நம் காதல் கைகூடாது என்றாரா? அப்படி சொல்லியிருந்தால் கூட என் மனம் இவ்வளவு கலங்கி இருக்காது. ஓ, நம் காதல் கைகூடாவினில் உனக்கு சந்தோஷம் போல் தெரிகிறது. ஐயோ இளவரசி, நம் காதல் கைகூடவில்லை எனில் நான் என் உயிரையே விட்டு விடுவேன். அதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. ஆனால் ஆனால் என்னவென்று சொல், கூறு அமராவதி. அவர் என்ன கூறினார் தெரியுமா? இன்னும் ஒரு மண்டலத்திற்குள் நான் விரும்புகிறவருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று தீர்க்கமாக கூறினார். அதை கேட்டதிலிருந்து என் மனம் பதட்டமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீ நம்புகிறாய் அமராவதி? இல்லை இளவரசி, அவர் கூறியது எதுவுமே இதுவரை பொய்த்ததில்லை. சரி, நீ சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும். அப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் பின்வரும் ஆபத்தை மட்டும்தான் கூறுவாரோ? இல்லை இளவரசி, இதை கையில் கட்டிக்கொண்டால் எந்த ஆபத்தும் நிகழாதாம். எக்காரணம் கொண்டும் இதை கழட்டவே கூடாதாம். கையை நீட்டுங்கள். சரி, கட்டுங்கள் கட்டுங்கள். தாங்கள் இதை எதற்காக கட்டினாலும் நான் இதை உங்கள் நினைவு பரிசாக ஏற்றுக்கொள்கிறேன். இது என் கையில் இருக்கும் பொழுது தாங்களே என் கையை பிடித்துக் கொண்டிருப்பது போல் உணர்கிறேன். போங்கள் இளவரசி. அமராவதி, அமராவதி நில். ஆத்தா பாத்துப்பா, இந்த உயிர் ரட்சிய எக்காரணத்தை கொண்டு கழட்டாதீங்க. அமராவதி, நான் அமராவதி இல்ல. சீக்கிரம் கிளம்புங்க. ஒரே ஆளு எம்பட்டு நேரம் பாத்துட்டு இருப்பீங்க. என்ன சேகர, நீ என்ன புதுசா? பின்னாடி எம்பட்டு பேர் நிக்கிறாங்க, சொல்லக்கூடாதா? இல்லக்கா, முடிஞ்சிருச்சுக்கா. இப்ப கிளம்பிடுறேன்க்கா. மேடம் போலாங்க. அப்படியே போனா எப்படி? ஆத்தாக்கு ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டு போறது? ஏன் சேகர, உனக்கு தான் தெரியும்ல, இதெல்லாம் சொல்ல மாட்டியா? அக்கா அது வந்து நீ வேற டென்ஷன் படுத்திட்ட. உயிரை காப்பாத்தினவங்க கிட்ட காணிக்க கேக்குறியா? என்னடி நீ புரியாம பேசுற? நான் என்ன எனக்கா கேக்குறேன், ஆத்தாக்கு தானே கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆண்டி நீங்க கிளம்புங்க, ஒண்ணு வேணாம். இட்ஸ் ஓகே சேகர். ஏதோ தரேன் மேடம். மேடம் இந்தாங்கக்கா. நீங்க எல்லாம் பெரியவங்க, முன்ன பின்ன ஆனா கூட பரவாயில்ல. வேற யாருக்காவது பாக்கணுமா? இல்லக்கா, அவ்வளவுதான்க்கா. மேடம் ரிஷி சார் வாங்க சார் போலாம். கிளம்பலாம் வா. அடிக்கடி வந்துட்டு போங்க.
எதுக்காக அவரை நம்ம ஊரை விட்டு போ சொன்ன? சொல்லு, எதை மனசுல வச்சுட்டு சொன்ன? நான் அவரை விரும்புறேன்னு தெரிஞ்சும் வேணும்னே தானே அப்படி சொன்னேன். அப்படிலாம் இல்ல வள்ளி. என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி எல்லாம் உளர்ற? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அவரை எப்படி நீ போக சொல்லலாம்? பாவம்ல அவரு. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உன்னை காப்பாத்தினதுக்கு பனிஷ்மெண்டா? ஐயோ, ஏன் வள்ளி திரும்ப திரும்ப அதையே கேக்குற? உனக்கு தெரியாதா, அந்த வார்த்தையை நான் சொல்லல, அம்மன் சொல்லுச்சுன்னு. புரிஞ்சுக்கையே. நீ புரிஞ்சுக்காம வாய் விட்டுட்டு அந்த சாமி மேல பழிய போடுறியா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன்னை இந்த ஊர் காப்பாத்தல, ஏன் உன் ஆத்தா கூட காப்பாத்தல. என்னோட ஹீரோ ரிஷி தான் காப்பாத்தினாரு. அவரை போயிட்டு ச்சே, நன்றி கெட்டவன். இங்க பார், நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவர் ஊரை விட்டு போகாம இங்கே இருக்க சொல்லணும். வள்ளி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்போ ஒண்ணுமில்லாததுக்கு இப்படி பண்ற? ஒண்ணுமில்லாததா? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு தான் எந்த ஆசையும் இல்லையே. சாமி சாமின்னு எப்ப பார்த்தாலும் என்னென்னமோ ஸ்லோகம் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. என்னையும் அப்படி இருக்க சொல்றியா? போற போக்க பார்த்தா என்னையும் அப்படி மாத்திருவ போலியே. இத பார், எனக்கு தெரியாது. சாமி சும்மா சொல்லுச்சுன்னு போய் சொல்லி அவரை இங்க தங்க வைக்கிற. அப்படிலாம் என்னால முடியாது. இங்க இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் ஆத்தா அவருக்கு அப்படி சொல்லிருக்கு. நீ கண்டதே நினைச்சுக்கிட்டு ஒளராம போய் படி. எனக்கு ஒன்னும் உன் அட்வைஸ் வேணாம். ஒழுங்கா அவரை தங்க வைக்கிற. வள்ளி, உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். உன் மனசு எங்கேயும் அலப்பாய விடாது. அவங்க எல்லாம் பெரிய இடம், நாம வேற அவங்க வேற. எப்படி பார்த்தாலும் ஒட்டாது. நீ சொன்னா நான் கேட்க போறது இல்லைன்னு தெரிஞ்சும் அதையே சொல்றல. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். என் ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. உன் உதவியே தேவையில்லை. வள்ளி, வள்ளி, இங்க பார் வள்ளி, ஆத்தா சொன்னா ஏதாவது இருக்கும். அவர் போகட்டும், விடு. வள்ளி, வள்ளி, வள்ளி. மேடம், ரிஷி சாருக்கெல்லாம் எதுவும் ஆகாது மேடம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இல்ல சார், இது வரைக்கும் இந்த 60 இயர்ஸ்ல குளோபல் பிக்சர்ல இவ்ளோ சொதப்பல் நடந்ததே இல்ல. ஒரு ஹீரோயினை சரியா செலக்ட் பண்ணாததால அடுத்தடுத்து எவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. மேடம், ஒரு தேல் கடிச்சு இப்படி மொத்தமாக சொதப்பும்னு தெரியல. ஏதோ 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் தேல் கடிச்சதே காரணமாக சொல்லிட்டு இருக்கு மேடம். அதான் அதுக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது இங்க மேடம். பாருங்க சார், முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இந்த யோசனை எல்லாம் சென்னையில வந்து சாவகாசமா சொல்லுங்க. நல்ல வேளை அந்த குறி சொல்ற பொண்ணு கிளம்புன்னு சொல்லிட்டா. இல்லனா ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு வாரம் வெட்டியா இங்க தங்க வச்சிருப்பாங்க. அதான் அவதான் அந்த குறி சொல்கிற பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவளை பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நீங்க எழுதின கதையில அந்த கதாபாத்திரத்துக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும். ஆனா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி கமிட் ஆயிருக்க ஹீரோயின்ட்ட இல்ல, ஆனா அவகிட்ட இருக்கு. இப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம கதைக்கு தேவை. அதான் அந்த பொண்ணுகிட்ட பேசி. ஆனா அவதான் நம்மள ஊரை விட்டு சீக்கிரமா கிளம்ப சொல்லிட்டாளே. அவளை போய் நாம எப்படி நடிக்க சொல்றது? மேடம், துர்காம்மா ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கு வர பிரச்சனை தன்னால விலகிடும். அவங்க மட்டும் சம்மதிச்சிட்டாங்கன்னா நம்ம படத்துக்கு எந்த தடையுமே இருக்காது. அதே மாதிரி நீங்க ஆத்தா கட்டின ரக்ஷைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சோ அந்த பொண்ணை நடிக்க வச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஆமா மேடம், படத்தையே டைம்க்கு ரிலீஸ் பண்ணிடலாம். 100% மேடம். என்ன ரிஷி, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சார் சொன்னது கரெக்ட் தாம்மா. மற்ற பொண்ணுகிட்ட இல்லாத ஒண்ணு அவகிட்ட இருக்கு. சேகர், நீ போயிட்டு அந்த பணம் கேட்ட லேடி கிட்ட முதல்ல பேசிடு. அவங்க தானே அவளுக்கு எல்லாமே. ஆமா மேடம், அந்த அம்மா சரியான பணத்தாசை பிடிச்சது. நான் போய் பேசுறேன். சேகர், பணத்தை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, பேசி முடிங்க. சரிங்க மேடம். $385 எழுதுனியா? யோ, 55 இல்லையா, 85. இதெல்லாம் வச்சு நிக்கிறதுக்கு 2 மாடை வாங்கி விட்டுருக்கலாம் போல. எப்பக்கா வாங்க போறீங்க மாடு?
வா சேகரே, ஆ ஷூட்டிங் ஆளுங்க வந்த அப்புறம் ரொம்ப தான் வேலை போல. அவங்களோடைய வர, அவங்களோடைய போற. அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தராக? 1000 ரூபா கொடுக்குறாங்கக்கா. சாப்பாடு அவங்களே போட்டுறாங்க. பரவாயில்லையே. நீ வேறக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங் வந்தாதான் எனக்கு காசு. உன்ன மாதிரியா வாரம் ஒரு நாள் குறி சொன்னாலே போதும், மாசத்துக்கு ஒரு மாடு வாங்கிடலாமே. என்னண்ணே, நான் சொல்றது கரெக்ட் தானே? சேகர், என்ன சேகர் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு? சேகரே, முன்ன மாதிரிலாம் இல்ல. நம்ம ஊர்ல எவனுக்குமே இப்ப பிரச்சனை இல்ல. ஆத்தா கிட்ட வந்து எல்லாரும் நல்லாயிட்டாங்க. நாங்க தான் இப்படியே இருக்கோம். ஆத்தா உங்களுக்கு ஒரு வழி பண்ணிருக்கு. நீ மனசு வச்சா போதும்க்கா. நானா? ஆமாங்கக்கா. இப்ப படம் எடுக்க வந்திருக்காங்கல்ல, ஆமா. அந்த தேல் கடிச்ச ஹீரோயின் பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு சுத்தமா நடிப்பே வரலையா. எல்லாரும் ரொம்ப சங்கடமாயிட்டாங்க. மூட்டை முடிச்சு கட்டுற நேரத்துல காலையில நம்ம துர்காவை கோயில்ல பாத்திருக்காங்க. இந்த புள்ள நடிச்சா நல்லா இருக்கும்னு என்கிட்ட போய் கேட்டு வர சொன்னாங்க. அதுதான்க்கா நான் வந்தேன். பாவி, இவன் என்ன புதுசா ஒரு கொட்டையை குழப்புறான்? அவ தெய்வம்டா, அவளை போய் நடிக்க கூப்பிடுற. அட ஏன் சேகர், நீ வேற. அவளை இதுல நடிக்க வச்சு அவன் அவனையாவது காதலிச்சு ஊர் விட்டு ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணேன்? அவளை வச்சுதான் என்னைக்கோ ஒரு நாள் நாங்க தீபாவளி கொண்டாடுறோம். நீ அவளை நடிக்க சொல்லி ஏன் பொழப்புல மண்ணலி போட பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ என்னக்கா புரியாம பேசிட்டு இருக்க? துர்காவை மட்டும் நடிக்க ஒத்துக்க வச்சிட்டீனாக்க மொத்தமா நான் உனக்கு 10 லட்சம் ரூபா வாங்கி தரேன். உனக்கு வருஷம் ஃபுல்லா தீபாவளி தானே? 10 லட்சமா? ஆ, நெசமாவா? சத்தியமா. வடிவு, ஆ? துர்கா நமக்கும் ஊருக்கும் சாமி மாதிரி. அவளை போய் நமக்கு இருக்கிறதே போதாதா? அக்கறை அவ்வளவு அக்கறை இருக்கிற மனுஷன் போய் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியதானே? இல்ல வடிவு, முடியாது இல்ல, சும்மா கடை. சேகர்னா வாமா. எப்பண்ணா வந்தீங்க? டீ தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். அக்கா நீங்களே சொல்லுங்களேன்க்கா. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஊருக்கு ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்கல்ல, அந்த படத்துல நீ தான் நடிச்சு கொடுக்கணுமா. போய் நடிச்சு கொடுத்துட்டு வா. மத்த விஷயத்தெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ சேகர் அண்ணன் சொல்றது மட்டும் கேட்டா போறோம், புரியுதா? நீ ஒன்னும் பயப்படாதம்மா, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, பெரிய ஆளுங்கம்மா. உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்கம்மா. அந்த டைரக்டர் நீ நடிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்றாருமா. அவரு உயிருக்கு பிரச்சனைன்னு இந்த ஊரை விட்டு போக சொன்னனே, இன்னும் அவரு போகலையா? அண்ணா, உங்களை தான் நான் கேக்குறேன். இல்லம்மா, கிளம்பலான்னு தான் இருந்தாங்க. ஆனா நீ கட்டின ரக்ஷைய அவங்க ரொம்ப நம்புறாங்கம்மா. நீ மட்டும் இந்த படத்தில் நடிச்சா 10 லட்சம் உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்களா? ஓ, 10 லட்சமா? அண்ணா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. போன மாசம் உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க கூட்டிட்டு வந்தீங்க? இதென்னமா கேள்வி? உங்ககிட்ட தான் கூட்டிட்டு வந்தேன். 4 மாசத்துக்கு முன்னால உங்க நல்ல விஷயம் சுமூகமா முடிஞ்சுதா? நீ சொன்ன மாதிரியே நல்லபடியா முடிஞ்சதுமா. சரி, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏதாவது பிரச்சனைனா எங்க வராங்க? இதென்னமா புதுசா கேக்குற? உன்கிட்ட தான் வருவாங்க. அப்ப நான் இல்லனா அவங்க எல்லாம் எங்கனா போவாங்க? இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய யாரு காது கொடுத்து கேட்பாங்க? நீங்க எல்லாரும் ஆத்தா கிட்ட வேண்டத ஆத்தா ஏன் மூலமா குறி சொல்றா. இவ்ளோ பெரிய பொறுப்ப ஆத்தா என்கிட்ட கொடுத்துருக்கும் போது அத மறந்து நான் நடிக்க போனா நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஷூட்டிங் இந்த ஊர்ல எடுக்க போறாங்க, அப்புறம் என்ன?